இப்போ வந்து நம்ம பிராத்மிக் கிராமர் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, இதுலேயே முன்னாடி பாலபோதனை ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாலபோதனையில் உள்ள லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸுமே அதுதான் லெட்டர்ஸ் முடித்தோடனே நமக்கு வந்து இந்த லெசன்ஸை தான் நடத்துவாங்க. இந்த லெசன்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத இந்த கிராமரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். அது எப்படி சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால் இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது என்னங்கிறத புரிஞ்சிடும். ஒவ்வொரு லெசனுக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிராமர்லையும் நம்ம ஒவ்வொரு லெசனாக பார்க்கும்போது சரி இப்படி தான் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், அதாவது ஹிந்தியில் வர்த்தமான் கால் அப்படின்னு அர்த்தம். மைன் ஹூம் அப்படின்னா என்னன்னா நான் இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இங்கிலீஷில் தேவைன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தமிழ்லையே சொல்கிறேன், தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹம் ஹைம் நாங்கள், நாம் இருக்கிறோம். தும் ஹோ, தும் வந்தாலே ஹோ வரணும். நம்ம நடத்தும்போது பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லலாம், தும் வந்தால் ஹோ தான் இருக்கணும், மைம் வந்தால் ஹூம் வரணும். இந்த இது பேசிக்காக நம்ம சொல்கிறது. ஓகேவா? நீ இருக்கிறாய், ஆ ஹைம் நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்தது எக் வக், இவன் இவள் இது, இந்த மூணுக்குமே எக்கு தான். இவன்னா இவன் அவன் இருக்கிறான், இவள் அவள் இருக்கிறாள், இது அது இருக்கிறது. அடுத்தது ஏ வே, ஏ வேனா இவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது தே ஆர், தீஸ், தோஸ் ஆர், அதாவது இவைகள் அவைகள் இருக்கின்றன, இவைகள் அவைகள் இருக்கின்றன. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த இதை வச்சு நம்ம எழுதணும். மை லடுக்கா என்ன சொல்லியிருக்கேன், மை வந்தாலே பூம் வரணும். அப்போ இதில் என்ன வரும், ஹை கொடுத்துருக்காங்க, பூம் கொடுத்துருக்காங்க, ஹோ கொடுத்துருக்காங்க. இப்போ மைன் வந்தால் பூம் வரணும். அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், இங்கே எழுதுறதுக்கு சொல்லலாம். நீங்கள் அதை ஹோம்ஒர்க்காக கூட கொடுக்கலாம். தும் லடுக்கே ஹோ, இங்கே என்ன கொடுத்தாங்க, பூம் ஹோ ஹைம். அடுத்தது ஹம், ஹம் வந்தால் என்ன வரணும், ஹைம் தான் வரணும். ஹம் வந்தால் ஹைம் தான் வரணும். அப்போ ஹைம், ஹைம்ங்கிறது வந்து ப்ளூரல், அதாவது ரெஸ்பெக்டட் பர்சனாக இருந்தால் ஹைம் ஹைம் வரணும். அதே போல் ப்ளூரலாக இருந்தாலும் ஹைம் தான் வரணும். அதே போல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆளாக பார்க்கலாம், நீங்கள் இருக்கிறீர்கள். அதாவது டீச்சர்ஸ் வந்து சொல்லும்போது நீங்களாம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் போதும் அது ப்ளூரல்லையும் வரலாம். நம்ம பெரியவங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா ஹைம் தான் போடணும். அதே மாதிரி ஏ வே இந்த ரெண்டு வரும்போதும் நம்ம வந்து ஹைம் தான் போடணும். ப்ளூரல் வந்துட்டாலே, ரெஸ்பெக்டட் பர்சன் வந்துட்டாலே நம்ம என்ன போடணும்னா ஹைம் தான் போடணும். அது அப்போ இங்கே என்ன வரணும், ஹம் லடிக்கியா ஹைம். அடுத்தது ஆத்மி ஹைம். அடுத்தது கோடா ஹைம். அப்போ இது ஒன்றா நம்ம வந்து டிக் பண்ண சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும். நீங்களுமே இதை பார்க்கும்போது மைம் வந்தால் பூம் வரணும், தும் வந்தால் போ வரணும், ஹம் வந்தால் ஹைம் வரணும், ஆப் வந்தால் ஹைம் வரணும், எஃப் வந்தால் ஹைம் வரணும். இந்த இது மனசில் நல்லா பதிஞ்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான கிராமர். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் பேசிக். இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இதுதான் பேசிக். இப்போ நமக்கு வந்து நம்மளை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து மைண்ட் ஹோம், நான் மாணவன், நான் வந்து சிறுவன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஹோம் போட்டு எழுதுறதுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் லெசன் போகலாம்.